تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الحمد لله அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மக்களே, அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக அதிலும் குறிப்பாக தனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நம்முடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, நம்முடைய ஹஸரத் அவர்கள் குர்ஆனிலே இன்று ஓதும் போது ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரீனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன், எனக்கு நீங்கள் சுக்ரு செய்யுங்கள். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், அல்லாஹ் தஆலா நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு இடத்திலே சொல்லும் போது அதிகப்படுத்தி கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். நாம் இன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு ரமலானுடைய மாதத்தை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் என்றால் இந்த மனித குலத்திற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த ரமலான் சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலுல்லாஹ், இந்த போரிலே நான் ஷஹீதாக வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள், நீண்ட ஆயுளுக்காக துஆ செய்தார்கள். அதே போல போருக்கு சென்றார். அவர் அந்த போரிலே வெற்றி பெற்றவர்களாக உயிர் உடையவர்களாக திரும்பி வந்துட்டார். இரண்டாவதும் அதே போல் இன்னொரு போருக்கு செல்லும் போது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்காக இந்த போரில் ஷஹீதாக நீங்கள் துஆ செய்யுங்கள். சாதாரணமான விஷயம் அல்ல ஷஹீதாகுவது என்பது. ஷஹீதாக துஆ செய்ய சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்காக பெருமானார் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு துஆ செய்கிறார். மூன்றாவதாக அவர் மீண்டும் வந்தபோது மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஷஹீதை விரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுள் நீடிக்க துஆ செய்தார்கள். மூன்று முறை நடந்த போது மறுமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஷஹீத் என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அல்லாஹ்விற்காக உயிரை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் ஏன் எனக்கு துஆ செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு ரமலானை கடப்பதை ஷஹீதாகுவதை விட ஆக சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அன்பர்களே, அப்ப ரமலான் சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த ரமலானிலே அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கின்ற அந்த புதையல் லைலத்துல் கத்ர் என்ற இரவு சாதாரணமான இரவு கிடையாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு துஆ செய்தார்கள். அன்பர்களே, இன்னொரு ஹதீஸிலே வருது, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரு சஹாபாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு நடக்கின்றது பேச்சுவார்த்தையிலே. ஒருவர் சொல்லுகின்றார், இவர் ரெண்டு பேரும் ஒரே நாள் இஸ்லாத்துக்கு பெருமானார்ட்ட வராங்க, இஸ்லாத்தை கைப்பிடிச்சு இஸ்லாத்தை தருவாங்க. ஒருத்தர் முன்னாடியே ஷஹீத் ஆயிடுறார், அடுத்த ரமலானை முடித்ததற்கு பின்னால் அவர் இயற்கை மரணம் எய்கின்றார்கள். ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்? இவர்தான் அல்லாஹ்வுக்கு உயர்ந்தவர், இவர்தான் உயர்ந்தவர் என்று சண்டை வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்கள், நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஷஹீதானவரை விட அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்து அவர் போர் செய்தவரை விட இவர்தான் ஒரு ரமலானை கடந்திருக்கின்றார், இவர்தான் அல்லாஹ்விடத்திலே தரஜாவால் அந்தஸ்தால் உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ரமலான் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கான். எவ்வளவு சுக்ர் செய்தாலும், ஒரு ரமலானுக்கு காலம் முழுக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி செலுத்தவர்களாக நாம் ஆக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அதெல்லாம் யாருக்காக வேண்டி கொடுத்தான்? யாருக்காக வேண்டி கொடுத்தான்? நாம் யார் என்பதை நாம் விளங்காமல் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை யாருக்காக வேண்டி கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இறை ஜோதிக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் இது. அன்பர்களே, ஒன்று நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் நாம இந்த உம்மத்துல இப்படிதான் பிறக்கணும்னு இருக்குன்னு சொல்லி போட்டு கிடையாது. அன்பர்களே, விஷயம் அவ்வாறு கிடையாது. ஆலமே அருவாகில எல்லா அருவாகளும் அங்கு இருந்த போது, நாம் எல்லாம் அங்கே ஆலமே அருவாகில எல்லா அருவாக்களோடு இருந்த போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர்கள்? வல்லாஹு முஅதி வ அனல் காஸிம். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அவன்தான், பங்கு பிரிக்கிறவன் நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொன்னார்கள் அல்லவா. இந்த உலகத்தில் மட்டும் பங்கு பிரிக்கவில்லை, இங்கே வந்து மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பிரிக்கவில்லை. ஆலமே அருவாகிலே நாம் எல்லாம் அருவாகளாக இருந்த போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்கள் எல்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்கள் எல்லாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்கள் எல்லாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்கள் எல்லாம் என்று ஒவ்வொரு நபிக்கும் உம்மத்தை பங்கு பிரித்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் அடிப்படையில் இந்த உம்மத்தை நாம் பெருமானாரை தெரியாமல் இருக்கலாம், நாம் பெருமானாரை விளங்காமல் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவர்களாக பொறுக்கி எடுத்திருக்கின்றார்கள், நம்மை பொறுக்கி எடுத்திருக்கின்றார்கள். யாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் அவர். நாம எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை விரும்பினார்கள், பெருமானாரும் அல்லாஹ்வை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன வித்தியாசம்? மற்ற நபிமார்களுக்கும் நம்ம நபி நாயகத்திற்கும் என்ன வித்தியாசம்? பெருமானாரை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏன்? அல்லாஹ்வுடைய நூர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய நூர் என்பதால் அல்லாஹ் பல கோடி ஆண்டுகள் அந்த நூரை முஹம்மதியை அல்லாஹ் நேசித்ததால், அந்த நூரை முஹம்மதியின் தஜல்லியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நேசித்ததால் பெருமானார் பொறுக்கி எடுத்த இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் இது, இந்த ரமலான் என்பது. இந்த ரமலான் என்பது அதிலும் நாம் இன்று அடைந்த முதலாம் பத்திலே முதல் இரவு இன்று அன்பர்களே வீணாக்கி விட வேண்டாம். ரஹ்மத்தினுடைய பத்து, இந்த பத்து ரஹ்மத்தினுடைய பத்து. அன்பர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களை நாடினால் தண்டிப்பேன், உங்களை நாடினால் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் பேசுகின்றான். பேசிய ரப்பு ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஓட்டையை தப்பிக்கிறதுக்கு கொடுக்கிறான். என்ன தெரியுமா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அந்த ரஹ்மத் என்ன அப்படின்னு அதே திருக்குர்ஆனில தேடக்கூடியவர்களுக்கு, அந்த திருக்குர்ஆனை ஆராய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாண்பித்து கொடுக்கின்றான். அந்த ரஹ்மத் யார் தெரியுமா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கு ஒரு ரஹ்மத்தாகவே நபியே உங்களை நான் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே அல்லாஹ் ரஹ்மத்திலே நீ நிராசையாகி விட வேணாங்கிறான். அந்த ரஹ்மத் யாரும் தொலைவனா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களை நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கெஞ்சி வாங்கி கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம், அந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் பத்தாக வந்து அமைந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பத்திலே நீங்கள் அவ்வளவு ரஹ்மா வ அவுஸதஹு மக்ஃபிரா வ ஆகிரஹு இத்கும் மினன் நார். முதலாவது ரஹ்மத்தை அல்லாஹ் தேட சொல்லுகின்றான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே ரசூலுல்லாஹ் இல்லாம நாம இருக்க முடியுமா?
அண்ணல் நபி இல்லை என்றால் அகிலமே இல்லையே, மாநபி இல்லை என்றால் இது பெருநாட்கள் இல்லையே, அண்ணல் நபி இல்லை என்றால் குர்ஆனும் இல்லையே, மாநபி இல்லை என்றால் தொழுகையும் இல்லையே, சஜதாவும் இல்லையே, ருக்குவும் இல்லையே. பெருமானார் இல்லைன்னா ஏதாவது வந்திருக்கும், நமக்கு ஏதாவது ஒன்னாவது வந்திருக்கும், ஏதும் வந்திருக்காது. டோட்டல் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அன்பர்களே, பெருமானார் என்ற ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியதால், அந்த முத்து முகமது நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததால், அன்பர்களே இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நம்ம இவ்வளவு கௌரவமா முஸ்லிமாக கலிமாவை நசீபாக்கி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா, அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரஹ்மத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு அதிகமாக ஸலவாத் ஓதணும். இந்த ரஹ்மத்துடைய பொருள் அதிகமாக ஸலவாத்தை ஓத வேண்டும். ரஹ்மத்தும் பெருமானார் தான், மக்ஃபிரத்தும் பெருமானார் தான். நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அன்பர்களே, நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலம், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நம்ம கடக்கணும் அல்லவா? சிராத்துல் முஸ்தகீம் பாலம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோமா? அடியில பார்த்தா படுகூலி நரகம் நமக்காக காத்திருக்குது. எல்லாம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம், அதிலே வேலு பாம்பு எல்லா முசீபத்துகளும் இருக்கிறது. எல்லாம் நம்மை அதாபப்படுத்துறதுக்காக இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறதில்லை. யாரு பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்றாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுக்குவாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு ரிவாயத்துல வருது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருப்பாங்க நரகவாசிகள் போறவங்க எல்லாம். ஆனா அதுல திடீர்னு யா முஹம்மத் யா முஹம்மத் என்று பெருமானாரை கூப்பிடுவாங்க. யா என்ன அபி, உங்களுக்கு என்ன தேவை, என்ன அத்தா வேணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. உன் மீது ஸலவாத் சொல்லிய ஒரு நாவு நரகம் செல்ல இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். பெருமானார் என் மீது ஸலவாத் சொல்லிய நாவா என்று உடனே பெருமானாரின் காதல் அங்கு வந்து நமக்கு ஒரு திரையாய் நிற்கும். நரகத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு திரை நபியினுடைய ஸலவாத். அன்பர்களே, அந்த ஸலவாத்தை சாதாரணமாக நிறுத்தி விடக்கூடாது, அதை சாதாரணமாக நம்ம கடந்து விடக்கூடாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்பார்கள். நின்று நாயகம் ரப்பி ஸல்லிம் யா அல்லாஹ், என் உம்மத்தி யா அல்லாஹ், ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போ ரப்பே, ரப்பி ஸல்லிம் நமக்காக துஆ செய்து நிற்கக்கூடியவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவோம், தக்வாவோடு இருக்குவோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு பத்தி சொல்லும்போது இரண்டாவது விஷயம், இந்த நோக நமக்கு எதுக்கு கொடுத்தான்னா அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டிதான் இந்த நோன்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கிறேன். நியத்து தான் நம்ம எப்போதும் வைப்போம். ஃபஜ்ருக்கு தொழுகிறோம், லுஹ்ருக்கு தொழுகிறோம்னா ஃபஜ்ர் தொழுகை ஃபர்து 2 ரக்அத், கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் நியத்து வைப்போம் எல்லாம். அன்பர்களே, இந்த ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்க நியத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ்விற்காக தொழுகிறேன், அந்த அல்லாஹ் தான் என்னை தொழுக வைக்கின்றான் என்ற இந்த நியத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த நியத்து இருந்துச்சுன்னு சொன்னா அன்பர்களே, நாம ஷரியத் அல்லாஹ்க்காக தொழுகிறேன், அதையும் தாண்டி அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வலிமார்கள் சொல்லுகின்றார்கள். நான் சுயமாக தொழுக முடியாது, நான் சுயமாக நோன்பு வைக்க முடியாது. நவைத்து சௌமகதின் அன்னதாயி பரதி ரமலான ஆதி ஈசனத்தின் இல்லாஹி தஆலான்னு நம்ம நியத்து வைக்கிறோம் நோன்பு நோக்கறதுக்கு. அன்பர்களே, அந்த நோன்பு நோத்து அந்த நியத்து வச்சு போட்டு நான் நோன்பு நோக்கின்றேன், அல்லாஹ் என்னை நோன்பு நோக்க வைக்கின்றான் என்ற நியத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த நியத்தை வச்சுட்டா அந்த அமல்ல குறை இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான். ஏன்னா நான் சுயமா தொழுகல, நான் சுயமா நோன்பு வைக்க முடியாது, அல்லாஹ் தான் என்னை தொழுகிறதுக்கு கூட்டிட்டு வந்தான், அல்லாஹ் தான் என்னை தொழுக வச்சா, அல்லாஹ் தான் என்னை சஜதா செய்ய வச்சா, அல்லாஹ் தான் எனக்கு நோன்பு நோக்க வச்சா, அவன் சக்தியை கொண்டு தான் நான் நோன்பு நோத்தேன், அவனுடைய நாட்டம் இன்றி நான் நோன்பு நோக்க முடியாது என்ற அந்த ஈமான் அந்த கல்புக்குள்ள இருக்கும் போது அன்பர்களே, அந்த நோன்பா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், எந்த வணக்கமாக இருக்கட்டும், அல்லாஹ் அதை செய்ய வைக்கிறான்னு முன்னாடி அல்லாஹ்வை நியத்தை செஞ்சுட்டோம்னு சொன்னா அன்பர்களே, அந்த அமலை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான். எனவே இந்த நோன்பு என்பது நெருக்கத்தை நமக்கு வழங்குகின்றது. எப்படிப்பட்ட நெருக்கம்? நான் எதுவுமே சுயமா செய்ய முடியாது, அல்லாஹ் எனக்கு இதை செய்ய வச்சாலே தருவிற என்று இந்த நியத்து இருக்கும் போது பொழைச்சிடுவோம். அன்பர்களே, அந்த தத்துவம் அந்த நியத்து இருக்கும் போது ஒரு மனுஷன் காமிலான மனுஷனா மாறுவான். அன்பர்களே, ஒரு சிறிய உதாரணம் சொல்லலாம். நம்ம இந்த வழிமாறுகளின் கோமான் என்று சொல்லப்படுகின்ற குதுப
குதுபுல் அக்தாப் முகௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா எஜமான் அவர்கள் அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய ஷானை பெற்ற எஜமான் அவர்கள் அப்பேற்பட்ட பெரிய சீதேவி அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் பிறந்து வளர்ந்து பாதுகாத்ததற்கு பின்னால் நோன்பு வைக்கவில்லை. அல்லாஹ் பிறந்து 4-5 வயசுக்கு அப்புறம் நோன்பு வைக்கவில்லை. அன்பர்களே, அவர்கள் பிறக்கும் போதே நோன்பு வைத்திருந்தார்கள். எல்லாம் கேட்டிருப்போம், இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டிருப்போம். பிறக்கும் போதே நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். சந்தேகம் இன்னைக்கு பிறை தெரிஞ்சுச்சா தெரியலையா? மக்ரிப் டு இஷா வரைக்கும், இஷா பாங்க சொல்ற வரைக்கும் வாட்ஸ்அப்ல பரபரப்பா இருக்கு. தென்படவில்லை, தென்படவில்லை, தெரிஞ்சுட்டு தெரியல. இடையில யாரோ ஒருத்தர் தெரியுதுங்கிறாங்க, ஒருத்தர் தெரியலங்கிறாங்க. பெரிய வம்பா போச்சு. அன்பர்களே, அன்னைய மக்கள், பகதாதுடைய மக்கள் எப்படி அவர்கள் நோன்பு நோட்பார்கள் தெரியுமா? நோன்பு பெற தெரிஞ்சுட்டா தெரியலையா என்பதற்கு உண்டான ஒரு அடையாளமாக எஜமான் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அம்மையார் இடத்திலே கேட்பார்கள், அம்மையாரே, உங்களுடைய மகனார் நோன்பு நோட்டு இருக்கிறாரா? அவர் பால் குடிச்சாரா குடிக்கலையா? குடிக்கல என்று சொன்னால் உறுதிப்படுத்தி விடுவார்கள், நோன்பு இன்று பிறை தென்பட்டு விட்டது, எஜமானவர்கள் எனவே நோன்பு நோற்று விட்டார்கள் என்பதை. அன்பர்களே, இது வலியுல் காமில், ஒரு இன்சானும் காமிலான ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஒருவர் பிறப்பிலிருந்து நுக்குசானே அது குறை இல்ல, அறிவு இல்ல, எல்லாமே எதை கொண்டு இருக்குது? அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கு. நமக்கு தான் நம்முடைய பார்வையில குறை இல்லைன்றதெல்லாம், அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே குழந்தையா இருக்கும் போது பேச வச்சான். உலகத்துல 3 குழந்தைகள் அல்லாஹ் பேச வச்சு சாட்சி காமிச்சிருக்கான். அன்பர்களே, 4வது யார் தெரியுமா? ஹஜ்ரத் சையதுனா கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு. ஒரு மனிதனாய் பிறக்கும் போதே, குழந்தையில் இருக்கும் போதே காமிலானவர்களாக இருந்தார்கள், தக்வாவை பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் பக்கம், நம்முடைய கிப்லா, ஜிஸ்முனுடைய கிப்லா, நம்முடைய உடலுடைய கிப்லா கஅபாவாக இருக்கலாம், நம்முடைய கல்புடைய கிப்லா எங்கு சென்றாலும் ஃபி ஹரகாத்திஹி வ சகனாத்திஹி, ஆட்ட அசைவிலும் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும். இதை தெளிவுபடுத்துவதுதான் நோன்பு. இதை தெளிவுபடுத்தி நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதுதான் நோன்பு. பரிசுத்தமான இந்த ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ரமலானிலே எவ்வளவுக்கு எவ்வளவு இரவு நேரங்கள்ல, எல்லா காலங்கள் தான் இரவுல தூங்குறோம், ரமலானிலே தூங்காமல் இரவுல அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்வை வழிபட்டுக் கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். நாம் நம்மளுடைய 11 மாசம் அல்லாஹ் நம்மளை திருப்திப்படுத்துறான். ஒரு மாசமாவது அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்துவோம். எல்லாரோடையும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, எல்லாத்தோட அல்லாஹ் இருக்கிறான். விளங்குச்சுங்களா? அல்லாஹ் நம்ம எல்லாரோடும் அல்லாஹ் லா தஹ்சன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்மோடு இருக்கிற அல்லாஹ்வை நாம திருப்திப்படுத்த நினைக்கிறதே இல்லை. ஆனா அவன் காலங்காலமாக நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட ரப்பை ராசியாக, ராதியத்தம் மர்தியாவாக அல்லாஹ் நம்ம ஆக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. புனிதமிக்க ரமலானை முழுவதுமாய் சந்தோஷமாக, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது, ஷைத்தான் சுஃபிரத்தி ஷைத்தான் விலகப்பட்டு விட்டான். எல்லாம் எதற்காக? ஒரு அழிப்போது உனக்கு ஒண்ணுக்கு 30 நன்மை நான் தரேன், ஒரு லாபோது அதுக்கு ஒன்றுக்கு 10 மடங்கு நான் நன்மை தரேன் என்று அல்லாஹ் வாரி கொட்டுகின்றான். சந்தோஷத்தில் என் நபியோடைய உம்மத்து எப்படியாவது மன்னிச்சிடணும், நாளைக்கு மறுமையில இந்த உம்மத்து நரகத்துல பார்த்தா நபி சங்கடப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பதற்காக கொடுத்த இந்த ரமலானை வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொண்டு, இந்த ரமலானை நாம் முழுமையாய் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நரகத்தில் இருந்து தப்பிப்போம், சுவனத்திலே இருப்போம். சாதாரணமாக இல்ல, நபியோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நபியோடு நாளை மறுமையிலே சுவனபதியிலே அல்லாஹ்வை ரசிக்கின்ற கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. இந்த புனிதமிக்க ரமலானை அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ் நீதான் நோன்பு வைக்க வைக்கிறாய், நீதான் தொழுக வைக்கின்றாய், நீதான் திக்ர் செய்ய வைக்கின்றாய் என்று நியத்தோடு ரமலானை கழிப்போம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.